ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து கொல்லிமலை மேலே வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9:30 வந்து கரெக்டாக கொல்லிமலைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ கொல்லிமலையிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு டிஷர்ட் வந்து ஒன்று வாங்கிட்டு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை வாட்டர் ஃபால்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து கோயிலுங்க. ஸோ இந்த சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். ஓகே மக்களே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆகாய கங்கைக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் ப்ரைஸ் 30 ரூபா. நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கி இப்போ நம்ம உள்ளே போய்கிட்ருக்கோங்க. ட்ரெக்கிங்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1300 படிக்கட்டுக்கிட்ட நீங்கள் வந்து கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏறும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாகவே இறங்கிடலாம். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறும்போது தான் கொஞ்சம் அந்த கஷ்டம் தெரியும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வா, பரவாயில்ல, எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. சரி வாங்க அப்படியே நம்ம போவோம். கிட்ட வந்தாச்சுங்க. உங்களுக்கு தண்ணி சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த கொல்லிமலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் நாமக்கல் மாவட்டம் வந்து அதுக்கப்புறம் நாமக்கல்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் பஸ்ஸே உங்களுக்கு கொல்லிமலைக்கு இருக்குது. இந்த பஸ்ஸை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் காலைல வந்தீங்க அப்படின்னா அந்த மேமோட்டத்தோடைய இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 அடிக்கிட்ட வந்து இந்த ஆகாய கங்கை தண்ணியை வந்து கீழே ஊற்றுதுங்க. அது இல்லாமல் மீட்ரு கணக்கில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91 மீட்டர் உயரமும் இந்த ஆகாய கங்கைங்க. இந்த ஆகாய கங்கை ஐயாறு அந்த ஆறு மூலியமாக இந்த உருவாகுது. இதுவும் இல்லாமல் இந்த படிக்கட்டு 1196 படிக்கட்டை நீங்கள் வந்து கீழே கடந்து தாங்க போனோம். இங்கே பாருங்கள் மக்களே, என்ன கிளைமேட்டு பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. வா, உங்களுக்கு தண்ணி தெரியுதா? அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. தெரிகிறதா அங்கேதான் தெரிகிறதா. அங்கே பாருங்க மக்களே, தண்ணி எப்படிமா கொட்டுது. வா, அவ்வளோதான் வந்துட்டோம். இந்த ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம இறங்கிட்டோம்னா ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸுங்க. இறங்கும் போது பார்த்திங்கன்னா காலுக்கெல்லாம் அப்படியே தொடக்கிட்டலாம் அப்படியே செம பெயினுங்க. ஆனால் இறங்கும் போது தான் எப்படி இருக்கும் போதுன்னு தெரில, ஏறும் போது தான் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரில. தெரியாது இந்த டைம்ல கிளைமேட் கூடிங்க பைக்கு அடே அப்பா, அது குளிப்பாட்டி விட்டுரும் போல இருக்கா. பசங்களாம் ஒரே கேங்காக வந்துருக்காங்க போல இருக்குது. செம என்ஜாய் பண்ணுறாங்க மக்களே.
போய் நின்னா போதும் கொஞ்சம் நினச்சி விட்ருவேன். பார்த்தீங்கன்னா காற்று வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்தோம் இல்லையா, வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா காற்று அடிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா காற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. மழையும் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப மழை பெஞ்சுது. ஸோ வர டைமும் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது. அது இல்லாமல் காற்று ரொம்ப ஓவராக அடிச்சதுனால நம்ம வந்து வீடியோ வந்து சரியாக கவர் பண்ண முடியாதனால கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்கே தவிர ஆனால் மழை பெய்யல, காற்றும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இதோடைய வாட்ரு எந்த அளவுக்கு வருது அப்படின்றது இப்போ கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேசுகிறதும் உங்களுக்கு கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வா ரொம்ப தண்ணி ஓடுறதுனால அந்த சைடு நம்ம ஏற முடியல. எங்கே நம்ம தண்ணி அடிச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து இருந்தாச்சு. தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்கு மக்களே. ஓகே மக்களே, உங்களுக்காக வந்து லாஸ்ட்டாக ஒரு வியூவு. தண்ணி வந்து ரொம்ப காற்றடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து சரியாக கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்ம வந்து இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன பார்த்தீங்களா, ஃபாக் தெரியுதா? ஃபுல்லாக ஃபாகு. இங்கே செம்ம மழைங்க. வா, ஃபுல்லாக ஃபாக் தான்.
பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செங்குத்து. இறங்குறது கொஞ்சமாவது சுகமாக ஈஸியாக இறங்கிட்டோம். ஏன்னா இறங்கும்போதும் பார்த்தீங்கன்னா பெயின் இருந்துச்சு, ஏறும்போது தாங்க டபுள் அட்வான்ச்சர். வெறும் ஏறுறதா கொஞ்சம் கஷ்டம். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். பின்னாடி ஒரு கடை தருது பார்த்தீங்களா, சூப் கடை. அது வந்துடுறதுக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம கிட்ட வந்துட்டோம். நம்ம மேலே போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். இறங்கும் போது ஈஸியாக இறங்கியாச்சு. ஆனால் மேலே ஏறும்போது தான் கால்கள்லாம் கடுக்குது. அப்படியே காலை எடுத்து வைக்க முடியல, அந்தமாரி வலி உயிர் போகுதுங்க. ஆனால் பட் கிளைமேட் செம வருது. எவ்வளோ ஃபாக் பார்த்தீங்களா. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபால்ஸ் வந்து ஆகாய கங்கை. ஸோ இந்த கொல்லிமலை லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஆகாய கங்கை தண்ணி வந்து அதிகமாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மான்சூன் டயத்தில், அதாவது மழை டயத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை ஓரளவுக்கு தண்ணி வந்தால் போதும், ஸோ குளிக்கிறதுக்கு ஏற்ற ஓரளவுக்கு தண்ணி வந்தால் போதும் அப்படின்னாங்கும் போது நீங்கள் வந்து மே, அதாவது ஜூன் ஜூலை அந்தமாரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே மக்களே, சரி வாங்க அடுத்த வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில், அதாவது இதோட கண்டினியூஸ் வீடியோ வந்து நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பாய் மக்களே, பாய்.